ஒன்றும் சொல்ல வேணாம். எப்படி ஏரியாவுக்கு போகிறேன். நாளை தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைக்கக்கூடிய மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அமைப்புகளை அழைத்து, பல்வேறு தலைவர்களை அழைத்து இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் இந்திய ஒன்றிய அரசால் எப்படி பறிக்கப்படுகிறது, ஏற்கனவே நாம் போராடி பெற்ற பல உரிமைகள் கடந்த ஒன்றிய ஆட்சியாக இருந்தாலும் 2014 தொடங்கி இன்றைக்கு வரையிலும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற பாசிச மோடி அமித்ஷா ஆட்சியாக இருந்தாலும் என்னென்ன வகையிலே பறிக்கப்படுகிறது, அதற்கு எதிராக நாம் இன்றைக்கும் போராட வேண்டிய அவசியம் என்ன என்பதை தமிழக மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசிய உரிமைகளை, அதிகாரத்திற்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே நாளை நடக்க இருக்கிற இந்த மாநாட்டுக்காக மதுரையிலே தமிழ் தேச குடியரசு இயக்கக்கூடிய அறிவிப்பாளர் நெய்யப்பன் அவர்களுடைய முனைப்பான முயற்சியால் பல்வேறு அமைப்புகளை, மதுரையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து அந்த மாநாட்டினுடைய அரசியல் நோக்கத்தை பல்வேறு இடங்களிலே பெருமுனை கூட்டங்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்று 5வது கூட்டம். மணிபாபா அவர்கள் வரிசையாக ஒவ்வொரு பகுதியாக நடந்த பகுதிகளை சுட்டிக்காட்டினார். ஆட்சிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது, ஆனால் காட்சிகள் மாறுவது கிடையாது. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 67 தமிழ் மாநில உரிமைக்காக, தமிழ் மொழி உரிமைக்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டும் துப்பாக்கி சூட்டிற்கு பலியாகியும் 67 திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரத்திற்கு வந்தது. அதுவரை தமிழ்நாடு என்று கூட பெயரிடப்படாத இந்த தமிழ் மொழி பேசக்கூடிய பரப்பு 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுவரை தங்களைஞரார் தமிழ்நாடு என பெயர் சூட்டக்கூடி உண்ணாவிரதமிருந்து பணிந்து போனார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என நாடாளுமன்றத்திலேயே தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள். தங்களைஞரார் இறந்து கூட ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி 1956 காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. தங்களைஞராரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் தமிழ்நாடு என பெயர் சொல்லி கூட்டத்தடி உண்ணாவிரதம் வந்து இறந்து போகிறார். அப்படி காங்கிரஸ் கட்சிக்காரர் உண்ணாவிரதம் வந்து இறந்து போயும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அசையவில்லை, அந்த தீர்மானத்திற்கு செவிமடுக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து 67 அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தான் தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டது. இல்லைன்னா தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த பரப்பு இருக்கிறது, நிலப்பரப்பு, இதற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டுவது என்பது கூட டெல்லியை எதிர்பார்த்து உட்கார வேண்டிய நிலை அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. 67 தீர்மானத்தை, ஜூலை மாதம் தீர்மானத்தை
அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தால் கூட 2 ஆண்டுகள் கழித்துத்தான் டெல்லி அந்த தீர்மானத்தை அங்கீகரித்தது. சரி நீ பகுதியை தமிழ்நாடுன்னு சொல்லிக்கோ அப்படின்னு அந்த தீர்மானத்தை 2 ஆண்டுகள் கழித்துத்தான் டெல்லி நம்மை அங்கீகரித்தது என்றால் அதுவரை தமிழ்நாடு அதை போட்டுக் கொள்ளலாம், ஆனால் சட்டப்படி அங்கீகாரம் கிடையாது. டெல்லி அதிகாரம் ஒவ்வொன்றையும் அது தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடக்க வேண்டும், கேரளாவில் என்ன நடக்க வேண்டும், கர்நாடகாவில் என்ன நடக்க வேண்டும், வங்காளத்திலே காஷ்மீர் ஒன்றாக இருக்க வேண்டுமா 2ஆக உடைக்க வேண்டுமா என்பதை டெல்லியிலே அதிகாரத்தில் இருந்து உட்காரக்கூடியவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய கல்வியை வரி வசூலிக்கும் உரிமையை எது எங்கே இருக்க வேண்டும், இங்க இருக்கிற கனி வளங்களை என்ன செய்வது, இங்க இருக்கிற நீர் வளத்தை என்ன செய்வது என்பதை அந்தந்த மாநிலத்திலே தேர்வு செய்யப்படக்கூடிய அரசு தீர்மானிப்பதற்கு உரிமை கிடையாது. டெல்லியிலே இருப்பவனோடு கார்பரேட் முதலாளிகள் ஒப்பந்தம் போடுகிறார்கள். இந்த மண்ணினுடைய கனி வளங்களை நீர் வளத்தை இங்க இருக்கிற மொழியை தாய்மொழியை பயிற்று மொழியாக வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா, இதற்கு துணை மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டுமா, பிரெஞ்சு இருக்க வேண்டுமா, அல்லது அண்டை மாநிலமான மலையாளம் இருக்க வேண்டுமா, அல்லது அண்டை மாநிலமான கன்னடம் இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு கிடையாது, கர்நாடகாவுக்கு கிடையாது, கேரளாவுக்கு கிடையாது. RSS என்கிற அமைப்பு கடந்த காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது 56 இருந்து இந்தி திணிப்பு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. 38 விடுதலை பெறுவதற்கு முன்னேயே ராஜகோபாலாச்சாரியார் இந்த சென்னை ராஜதானியினுடைய பிரதமராக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இணைந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கிறது. அதனுடைய பிரீமியராக ராஜகோபாலாச்சாரி இருக்கும் பொழுது கல்வியிலே இந்தி கட்டாயம் என கொண்டு வந்தார். அதற்கு எதிராக தந்தை பெரியார், மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார் இவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்தி எதிர்ப்பு படை சென்னையை நோக்கி பயணித்தது. சென்னையிலே கைதாவார்கள், சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார்கள், சிறைகளை மடிந்து போவார்கள் என்கிற நிலை 38 இருந்தது. அன்று தொடங்கி இன்றைக்கு வரையிலும் இந்தியை திணிப்பது என்பதில் நேற்றைய காங்கிரஸ் ஆட்சியும் சரி, இன்றைய பாரதிய ஜனதா ஆட்சியும் சரி, இந்தியை திணிப்பது என்பதில் அவர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். இந்தியை எதிர்த்து வீழ்த்துவோம் என்பதில் தமிழ்நாடு முனைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு வரையிலும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள், அந்தந்த மாநிலத்திலே உள்ளவன் அந்தந்த மாநிலத்திலே தான் மொழியை பரிமாறிக்கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது கூட சுற்றி என்ன மொழியை கேட்கிறது என்பது உளவியலாக அந்த குழந்தைகளுடைய அதிர்வுகள் இருக்கிறது. அந்த மொழி அதிர்வுகள் தான் வெளியே வந்தவுடன் தாய் எடை சொல்லி உணவூட்டுகிறார், எடை சொல்லி தாளாட்டுகிறார், எடை சொல்லி பால் ஊட்டுகிறார், எடை சொல்லி வளர்க்கிறாரோ அந்த மொழிதான் தாய்மொழியாக அந்த குழந்தைக்கு இருக்கிறது. ஒரு மலையாளமாக இருக்கலாம் கேரளாவில், கன்னடமாக இருக்கலாம் கர்நாடகாவில், காஷ்மீரியாக இருக்கலாம் காஷ்மீரத்தில். தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ் மொழி தான் இந்த மண்ணினுடைய மொழி. இந்த மொழியை கற்றுக்கொள்வதா இல்லையா? இதை கற்றுக்கொள்ள மறுப்பவன் தாய்மொழி தமிழை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க மறுப்பவன் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 47 வெள்ளைக்காரனுக்கு விடை கொடுத்தோம், கப்பலேறி போனார். ஆனால் அவனுடைய மூலதனம் இந்த மண்ணிலே இருந்தது. அவனுடைய மூலதனம் தான் இந்த மண்ணிலே இருந்ததா? வெள்ளைக்காரன் போன பின்பும் அவன் இங்கே போட்ட தொழில் முனைப்புகள், எந்திரங்கள், மூலதனங்கள் மட்டும்தான் இங்கே இருந்ததென்றால் இல்லை நண்பர்களே. ஆங்கிலம் என்கிற அந்த மொழி இருக்கிறது, அதன் மீதான மோகமும் இந்த மண்ணிலே இருக்கிறது. புத்தக்கடையிலே இருக்கிற கட்டுமான தொழிலாளி தன் வீட்டு பிள்ளையை நர்சரியிலே சேர்த்து ஆங்கிலம் பேச வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சில்வர் பட்டறைகளை வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு தொழிலாளி கஷ்டப்பட்டாவது தவணைக்கு வாங்கியாவது தன்னுடைய பிள்ளையை நர்சரி பள்ளியிலே சேர்த்து
ஆங்கிலத்திலே பேச வைக்க வேண்டும் என அவா உண்டாகியிருக்கிறது. இது பரவலான உணர்வாக இருக்கிறது. இந்த மோகம் எங்கிருந்து வந்தது? இந்த மோகம் சொந்த தாய்மொழி மீது இல்லாத மோகம் ஆங்கிலத்தின் மீதான மோகமாக எங்கிருந்து வந்தது? யாரால் உருவாக்கப்பட்டது? நீண்ட நெடிய காலம் இந்த மண்ணிலே ஆட்சியிலே மாறி மாறி இருந்தவர்கள் தான் இந்த மண்ணிலே ஆங்கில மோகம் உருவாவதற்கான காரணம் எடுத்தார்கள். டெல்லியிலே இருப்பவன் இந்தி மோகத்திற்காக உருவாக்க முயற்சிக்கிறார். இந்தி பிரச்சார சபா சென்னையிலே தியாகராயன் நகரிலே ஒரு பெரிய அலுவலகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கோடி கோடியாக பட்ஜெட்டிலே, டெல்லி பட்ஜெட்டிலே இந்தி பிரச்சார சபாவுக்கு இந்தி மொழியை பரப்புவதற்கு வெறும் 1,00,000 பேருக்கு கீழே பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை பரப்புவதற்கு கோடிக்கணக்கான கோடிகளை இங்கே ஒதுக்குகிறார்கள். ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகள் தமிழை, மலையாளத்தை, கன்னடத்தை, தெலுங்கை, வங்காளத்தை, காஷ்மீரத்தை, பீகாரியை, இந்த மொழிகளை வளர்ப்பதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது மிக சொற்பமாக இருக்கிறார். ஏன்? நேற்றைய காங்கிரஸ்காரனும் அப்படித்தான் இருந்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதாக்காரன் இருக்கிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கோல்வாக்கர் என RSS பாரதிய ஜனதாவுடைய பிதாமகன்கள் சாவர்கர், கோல்வாக்கர் என ஒரு 2 தத்துவ மேதைகள் இருக்கிறார். பஞ்சாப்டார் சிந்தனை கொத்து என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை கோல்வாக்கர் எழுதியிருக்கிறார். அதில் தெளிவாக சொல்கிறான், ஜனநாயகம் என்பதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க இன்றைக்கு வரை பார்க்கலாம், RSSிலும் நியமனம் தான், பாரதிய ஜனதாவிலும் நியமனம் தான். தமிழிசை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து கவர்னராக வெளியே போகிறார். 6-7 மாதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் கிடையாது மாநிலத்தில். அண்ணாமலை வருவது வரை இங்கே மாநில தலைவர் கிடையாது. ஏனென்றால் தேர்வு முறை கிடையாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் சட்டத்தினுடைய விதிகளின்படி பதிவு பண்ணுறாங்க, ஒரு கட்சியை பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த விதி சொல்லுது, ஒவ்வொரு வருடமும் ஒரு தொழிற்சங்கமாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் பேரவை நடத்த வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். ஒரு கட்சியாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், வட்டம் வரை, வட்டம், மாவட்டம், மாநிலம் வரை தேர்வு முறையை திராவிட முன்னேற்ற கழகம் கூட கடைபிடிக்கிறது. தான் விரும்புவதையே கூட கொண்டு வரலாம் தலைவனாக. ஆனால் ஒரு தேர்வு முறையை திமுக கூட இங்கே கடைபிடிக்கிறது. ஆனால் RSSக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ நியமன முறைகள் தான், தேர்வு முறை என்பது கிடையாது. அதை கோல்வாக்கர் எழுதியிருக்கிறார். ஜனநாயகம் என்பதே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மொழிவாரி மாநிலத்தில் என்பதே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மொழிவாரி மாநிலம், தமிழ் பேசக்கூடியது தமிழ்நாடு, மலையாளம் பேசக்கூடியது கேரளம், தெலுங்கு பேசக்கூடியது ஆந்திரா, இப்படி மொழிவாரி மாநிலங்கள் உருவாவதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்தியாவை ஒரு 10-15 ஜன்மத்துகளாக பிரித்தால் போதும். நிர்வாக அழைப்புகளாக, அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுகளாக பிரித்தால் போதும் என கோல்வாக்கர் அதில் எழுதுகிறார். மாநிலங்களாக இந்த பல மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இங்கே இருப்பதில் RSS காரனுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கோ உடன்பாடு கிடையாது. கொள்கை அளவிலே உடன்பாடு கிடையாது. அது மட்டுமல்ல, சமூகத்தை, சூத்திரனை, பஞ்சமனை, பெண்களை சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், மாநில கண்ணோட்டம் RSSக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கிடையாது. சமத்துவம் என்ற வார்த்தை அவர்களை பொறுத்தளவு அனுபவிப்பாளர். சம உரிமை, சமத்துவம் என்பது இந்த மண்ணிலே உருவாகக்கூடாது. மனிதர்ம சாஸ்திரத்தின்படி, நால்வர்கள் கோட்பாட்டின்படி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த 4 வருடங்களுக்கு அடங்காத பஞ்சமன் என்கிற இப்படித்தான் மன்னர்களாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே சம உரிமை, சமத்துவத்திற்கு இடம் கிடையாது. இது பாரதிய ஜனதா. ஆனால் தமிழ் மண் அப்படி வளர்ந்த மன்னல். நீண்ட நெடிய காலம் இங்கே மனிதர்மத்திற்கு எதிரான போராட்டம், வேத நாகரிகத்திற்கு எதிரான போராட்டம் இந்த மண்ணிலே நெடிய காலங்கள், தாழ்வாளர்கள் தொடங்கி, சித்தர்கள் தொடங்கி, இன்னும் நாயன்மார்கள் இங்கே பார்ப்பன மனிதர்ம சனாதனத்துக்கு எதிரான
ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் என்பது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. மனு தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, இங்கே சனாதனத்தை வேற்றி பிடிப்பதாக டெல்லியை சுற்றி இருக்கிற ஊபியும் வாழ்கிறது என்றால் சனாதனத்துக்கு எதிரான சமத்துவ சமூகத்திற்கான போராட்டம் இந்த மண்ணிலே இருந்தது. அதனால்தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வளர முடிந்தது. இங்கே காமராஜர் முதலமைச்சராக வர முடிந்தது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடர்ச்சியை பார்க்க முடிகிறது. சமூக நீதி என்ற பெயரில் கல்வி ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று இந்த காலையில் ஒரு மலையாள திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கிறான், நம்ம ஊரில் யார் யாரும் என்னென்ன வராங்க, வேற வழியே இல்லை, நம்ம ஹிந்தி படிச்சு தான் ஆகணும் போல இருக்கு, அவனுக்கு ஹிந்தி தான் பேசணும் போல இருக்குது. மலையாள திரைப்படத்தில் நஷ்டம் இருக்கிறான். நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் தான் இந்திய எழுத்துன்னு நினச்சிங்கன்னா தப்பு. கர்நாடகாவில் பெங்களூரில் இந்திய எழுத்துக்களை தாய் கொண்டு அழித்து கொண்டு இருக்கிறான். கர்நாடகா பெங்களூரில் அழிச்சுட்டு இருக்கான். போஸ்ட் ஆஃபீஸில், ரயில்வே ஸ்டேஷனில், விமான நிலையத்தில் இந்திய எழுதப்பட்டிருந்தால் அதை தாய் கொண்டு அழித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில் இந்தி எழுத்து என்பது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக மோசமாக. ஏனென்றால் வட மாநிலங்களிலே தேர்தல் நடக்கிறது, கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். மராட்டியத்திலும், உத்தரப்பிரதேசத்திலும், மத்திய பிரதேசத்திலும், பீகாரிலும் வடிவஸ்தளிக்கிறத எவன் திங்கிறான்னு தெரியல. வேலை வாய்ப்பு கிடையாது, தொழில் வாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அசாம் இவைகளிலிருந்து தென் மாநிலங்களை நோக்கி பிழைக்க ஓடி வருகிறார். நீங்க ஆந்திரா போனாலும் ஒரே அசாம் முகமா இருக்கு. சென்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா அவன் நம்ம என்ன சொல்றது அவனுக்கு புரியல, அவன் என்ன சொல்றான் அவனுக்கு புரியல. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தொழில் ஓடிக்கிட்டு, வியாபாரம் ஓடிக்கிட்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே பிழைக்க வந்து கொண்டிருக்கிறான். கிராமப்புற விவசாயம் வரை வடமாநில இளைஞர்களுடைய வருகை என்பது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். என்று சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இறங்குறான். ஒரு 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரே மாதிரி இளைஞர்கள் சென்னையில வந்து குமியினான். ஏன் உழைக்கிறவன் வரலாம், அவன் உடல் உழைப்பை கொடுத்து கூடிய வாங்கி தன் ஊருக்கு வந்து வரான். ஏன் பீகார்ல அந்த வேலை வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டிலையும் நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் பீகாரை ஒப்பிடும் பொழுது இங்கிருந்து நாம் கற்றவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள். கல்லாத உடல் உழைப்பு தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளி, கம்பி கட்டு தொழிலாளி இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு போறான். அங்கு இருக்கிற கட்டுமானங்களுக்கு இவன் தேவைப்படுகிறான். ஆனால் இங்கே கொத்தனார்கள் இருக்கிறார்கள், நிமிந்தால் இருக்கான், சித்தால் இருக்கான், கம்பி கட்டல் இருக்கான். இருக்கும் பொழுது அவனை வேலைக்கு வைப்பதற்கு இங்க இருக்கிற கான்ட்ராக்டர்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்கள் தயாராக, தமிழரை வேலைக்கு வைத்துக் கொள்ள தயாராக. ஏன்னா இவனுக்கு 500 ரூபா கொடுக்கணும், பீகாரிலிருந்து வருவனுக்கு 250 ரூபா கொடுத்தா போதும். அவன் கஞ்சி குடிப்பதற்கு ஏதோ ஒரு இடத்த கையை காமிச்சு படுத்துக்கிறான்னா படுத்துக்கிறான். ஏன் இப்படி படிப்பானா, எங்க வயிற்றுக்கு படிக்கணும். நீ கொள்ளையடிக்க, நீ சம்பாதிக்க, நீ பங்களா கட்டுறதுக்கு இந்த நாட்டினுடைய ஒத்தைக்கடை கட்டுமான தொழிலாளி என்ன வயிற்றுக்கு? இவன் 500 ரூபா கேட்கிறாங்கிறதுக்காக பீகாரில் இருந்தும், அஸ்ஸாமில் இருந்தும், உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் அப்பாவி இளைஞர்கள் இங்க வர செத்து போனா கூட அவன் பாடி அவன் ஊருக்கு போறது கிடையாது. செத்தா கூட சிமெண்டோட வச்சு பூசிக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இறங்கியிருக்கான். இந்த மொழி அடையாளம் மாறுகிறதா? நிச்சயமாக மாறும். ஆனால் இங்க இருக்கிற தேர்தல் அடையாளம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தமிழ்நாட்டிலே வந்து இறங்குகிற, தென்மாநிலத்திலே இறங்குகிற வடமாநில தொழிலாளர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து தன்னை தேர்வு செய்ய வைப்பதற்கு முயற்சி செய்யும். அதுதான் கோவையிலே நடக்கும், அதுதான் பிற மாநிலங்களில் நடக்கும். ஏனென்றால் எளிதாக ஆந்திராவிலே கால் ஊன்ற முடிகிறது, தெலுங்கானாவிலே கால் ஊன்ற முடிகிறது, ஒடிசாவிலே கால் ஊன்ற முடிகிறது, தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற முடியாது. என்ன சொன்னாலும் கால் ஊன்ற முடியல.
சரி, டக்குனு அண்ணாமலையை கழட்டி விட்டு நீ ரீட் த லீடர், இங்கே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க போல இருக்கு, ஆங்கில மோகம் அதிகமாக இருக்கு போல இருக்கு, அதனால இங்கிலீஷில் பேர் வச்சுக்க, பி த லீடர். என் என்ன தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க அண்ணாமலை, பி த லீடர் அப்படின்னு ஒரு கட்சி. பாஜக இறக்கி விடுறான், போ இளைஞர்களை இணையத்தின் மூலமாக அப்படி ஈர்க்க பாரு, காற்று பாரு, கரப்பாம்பூச்சி இருக்குது. அது மாதிரி நீயும் போய் ஏதாவது ஒரு பூச்சியை ஈரு. பிஜேபி பேரை தெரிஞ்சு வளர முடியல, செருப்பாலையே அடிக்கிறான், விளையாட்டு விடுறான். அதனால வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்லி அதிமுக பேரை ஏறின அதிமுக காலி பண்ணிட்டான். 2 காலி பண்ணா, 3 காலி பண்ணா, 4 காலி பண்ணா. ஆக அதிமுக 4 5 செதறி போயிருக்கிறான். இப்ப அண்ணாமலை வேற ஒரு பேரை வந்து நிற்கிறான். எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு பாரம்பரியமாக இந்தியை எதிர்க்கிறது, தமிழ்நாடு பாரம்பரியமாக சமஸ்கிருதத்துக்கு எதிராக, வேதத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பே அயோத்திதாச பண்டிதர் பௌத்தத்தை உயர்த்தி படித்தார். திராவிடம் என்கிற வார்த்தையை அயோத்திதாச பண்டிதர் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பே, திராவிடர் கழகம் வருவதற்கு முன்பே, பெரியார் வருவதற்கு முன்பே இந்த மண்ணிலே திராவிடம் என்ற வார்த்தையை தமிழர் என்ற ஒருவைசா தமிழர் என்ற இதழை தொடங்குகிறார்கள். பௌத்தத்தை வைத்து சமத்துவத்தை பேசக்கூடிய, சம உரிமையை பேசக்கூடிய பௌத்தத்தை வைத்து பிடிக்கிறார்கள். ஆனால் சனாதனம் இந்த மண்ணிலே பௌத்தத்தை, சமணத்தை, இதே மதுரை மண்ணிலே ஆயிரக்கணக்கான சமணர்கள் சைவர்களால் படுகொலை ஏற்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு நீண்ட நெடிய யுத்தம் பார்ப்பன ஆதிக்கத்திற்கும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்கும் ஒரு யுத்தம் நீண்ட நெடிய காலம் நடந்திருக்கிறது. கந்தவர்கள் பௌத்தம் என்ற பெயரில் கந்தவர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. இந்த மண்ணிலே சமத்துவம் கோலோச்சி இருக்கிறது. இதை எப்படி காலி செய்யும்? காலி செஞ்சாதான் 5000 ஏக்கர் மேலுள்ள கன்சலுக்காக அறிவிச்சா இல்லையா, அது குறைக்க முடியும். மேலும் மலைகளை வெட்டி சாய்க்க முடியும், அள்ளிட்டு போக முடியும். இங்க இருக்கிற கனிவளங்களை, நீர்வளங்களை, நிலவளங்களை எடுத்துட்டு போக முடியும் என்கிற வாய்ப்பும் சூழலையும் உருவாக்கலாம். சுரண்டலுக்காகத்தான். சும்மா வெறுமனே நான் பாப்பான் தெரிவிக்கிறது, நீ பஞ்சமன் தெரிவிக்கிறது, என்னையா லட்சியம்னா சாதியையும் மதத்தையும் ஒழிக்கிறது மட்டும்தான். அல்ல, சாதி மதத்தை ஒழிப்பது என்பது இங்க இருக்கிற திறன்களை எதிர்த்து போராடும். இன்னதே நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, இதையெல்லாம் ஒழிச்சுட்டு அப்புறம் இல்லை. திறன்கள் இருக்கும், சாதி எதிர்க்கும், திறன்கள் இருக்கும், மதவரி எதிர்க்கும், ஒன்றோடொன்று இணைந்து இந்த மண்ணிலே போராட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் மேலோடு படுகொலைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் கன்சன் எதிர்ப்புக்காகவும் நாம் போராட வேண்டியிருக்கிறோம். இல்லை கன்சன் எதிர்ப்ப நம்ம அடுத்த தலைவர்களை பார்த்துக்கலாம், முதல் ஜாதியை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மண் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டோம், மழை இருக்காது. இது மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒத்தக்கடை. எவ்வளவனோ நினைத்தார், ஆட்சியிலே அப்படி இருக்கிறார், அதிகாரத்திலே நாங்கள் இருக்கிறோம், இந்த மழையை உடைந்து சிற்பங்களை உருவாக்குவோம் அப்படின்னு உள்ள இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவோ நினைத்தார். ஓட்டு போடால் தோற்கடிக்க பெருமை ஒத்தக்கடை உழைக்கும் மக்களுக்கு உண்டு நண்பர்கள். ஒத்தக்கடைவால் உழைக்கும் மக்களுக்கு உண்டு. அதே போல கன்சல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய மிகப்பெரிய வரலாறு மேலும் விவசாயிகளுக்கு உண்டு நண்பர்கள். மேலும் ஒத்தக்கடை உழைக்கும் மக்கள், விவசாய மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்திருக்கிறது. ஏனென்றால் இது எங்களுடைய மண், இது எங்களுடைய மொழி, இது எங்களுடைய கனிவளம், இது எங்களுடைய மலைகள், இது எங்களுடைய நீர். இந்த உரிமைகளை கை வைப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. நாங்கள் எங்கள் மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்க நினைத்தால் வீதிக்கு வருவோம். வரலாறு முழுவதும் துப்பாக்கி குண்டுகளுக்கு நாங்கள் பழிவாங்க ஆகவும், துப்பாக்கியை கையிலே ஏற்கவும் எங்களுக்கு தெரியும் என்பதை வரலாற்றுக்கு செல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில் மாநில உரிமை படிப்பு, மொழி உரிமை படிப்பு, கனிவளங்களை திரண்டுகிற அந்த திமிர் இருக்கிறது, அதிகார திறன்கள்,
அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய எடுபடியாக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி அமித்ஷா கும்பலுக்கு எதிராக நாம் களம் காண்போம். அதற்கு அடிமையாக எவன் நினைத்தாலும் சரி, எந்த ஆட்சியர் இந்த மண்ணிலே தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி நினைத்தாலும் சரி, அவன் வீழ்த்தப்படுவான் என்கிற எச்சரிக்கையை சொல்லி நாளைய மாநாடு ஏற்கனவே கடந்த ஆண்டு உச்சதிகார தமிழ்நாடு என இதே தமிழக மக்கள் மன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது அறிவியது பெரம்பலூர். அதுபோல இந்த மண்ணிலே நாளை புதுக்கோட்டையிலே எட்டப்பன் வாழ்ந்த அந்த மண்ணிலே ஒரு மாநில உரிமைகளுக்கு எதிரான மாநாட்டை நடத்துகிறார்கள் தமிழக மக்கள் முன்னணி. அதற்கு ஆதரவாக தோழமையாக எல்லோரும் பங்கேற்போம், எல்லோரும் இந்த அரசியல் நோக்கத்தை வெற்றி பெற செய்வோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.